சொந்தமான மயானமாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். சிம்மாசனத்தில் 56 வருஷத்தையும் ஆட்சி புரிந்த என்னை இந்த பலநாட்டு பாடை கம்பளிகள் மறந்து இந்த மயானத்தை காக்கும் அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டாய் இறைவா. ஏன் எனக்கு இந்த நிலை இறைவா? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை
பொழுது ஒரு சமயம் உள்ளங்கை அகலம் 10 மாதம் பயணம் என்னும் தூக்கத்திலே தூங்கி இந்த மண்ணுக்கு வருகிறார். வந்த பிறகு என்னவெல்லாம் மாற்றம் அடிபட்டு இறுதியாக இந்த இடத்திற்கு வந்து சென்று வருகிறார். மனிதன் மாட மாளிகை கூட கோபுரங்கள் பற்றி வாழ்கிறான். அவன் கட்டிய மாட மாளிகையில் செத்துவிட்டால் அவன் கட்டிய மாட மாளிகை அவனுக்கு இடமில்லை. குடிசை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கட்டிய குடிசையில் விழுந்து விட்டார். அவன் கட்டிய குடிசையிலும் அவனுக்கு இடமில்லை. ஒவ்வொரு மனிதனும் இறுதியாக வந்து சேரும் இடம் ஒரே இடம், மயானம் தான். அப்பேற்பட்ட இடம் ஒரு இடத்துக்குள்ள உள்ளங்கை அகலத்திலே படுத்திருந்தேன் 10 மாதம் உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் போது, ஒரு மனிதன் உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் ஒரு இடத்துக்குள்ளே உள்ளங்கை அகலத்திலே படுத்திருந்தே 10 மாதம் தூக்கத்திலே உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் போது, உல்லாசமான வீடு ஒரு மனிதன் வாழும் போது.
கரும்புற்ற பேயா இருக்குமா? பேயிடா பனி போட்டு வந்திருக்கேன். அட நீ பேயிடா ஆயத்தோட பேயிறேன். என்ன வயிறோ தீயால் பிடிக்கிறது. ஏதோ நரவாட வீசுறாப்புல இருக்கு. என் மக்கள் எல்லாம் பல கடவா ஆவியா திரிஞ்சு ரோட்டுக்கு ஓரத்தோட எப்படி ஏதோ நரவாட வீசுறாப்புல இருக்கு. பார்ப்போம். கண்ணன் தனியாக நின்று கிட்டனை போல் புலம்பி கழிக்கின்றாயே. நீ யார்? எங்கே வளர்ந்து உன் வரலாறு என்ன விவரமாக கூறும் ஐயா. என் வரலாற்றை கேட்க வேண்டும். என் வரலாற்றை கேட்க வேண்டும் என்றால் அதோ தெரிகிற ஒரு மரம், மரத்தின் கிளைகளில் அமர்ந்து இலைகளோடு இலைகளாக மறைந்து என் சரித்திரத்தை கூறுகிறேன். ஐயா, நானே உடமாக இருக்கின்றேன். அதை சொன்ன மாதிரி நான் மரம் ஏறின காலமெல்லாம் போயிடுச்சியா. இப்ப ஏற முடியாத காலமாயிடுச்சு. நான் எப்படி ஏறுவேன்? ஆனால் உன்னை பார்க்கும் போது ஆசை இருக்கிறது. ஆதரை போல தோன்றுகிறது. நெருங்க முடியவில்லையே. அக்கினி சுவராக வீசுகிறது. அதற்கு நான் என்ன செய்வேன்? அப்படியா? உன்னை கட்டி பிடித்து அப்படி கட்டி அழைத்து ஒரு உத்தம் கொடுக்கலாம் நினைக்கிறேன். ஆனா நெருங்க முடியலையே. அப்ப நான் மறைவா இருந்து கேட்கணும். காதலிக்க நேரமில்லை. எத்தனையோ தெய்வீக சிந்தனைகள் அமர்க்கப்படுதும் இறைவன் அந்த பேய்களை வைத்த கதையை கேட்க வைத்தேன். பேய்களிடத்தில் தான் கதையை சொல்ல வேண்டும் என்று தெரியிருந்தால் அதையும் சொல்லுகிறேன், கவனமாக கேள். பிறந்ததே இந்த மண்ணே, நான் பிறந்தது மண்ணே, இறப்பதற்கென்றே பேசிடும் நன்னோ. பிறந்தது மண்ணே, நான் பிறந்தது மண்ணே. உடலையை காக்க கனிவு கொண்டேன், வரமும் தந்து உன்னடிக்கு கீழாக வைத்த என்னை வாழ்விப்பாயே இறைவா, என்னை
வாழ்விப்பாய் இறைவா வாழ்விப்பாய் இறைவா என்னை வாழ்விப்பாய் யார் போய் சொல்லுவார் யாரோ சொல்லுவார் இந்த ஏழை மறந்தும் வேலை இதுதான் நீதியா? இதுதான் நீ செய்த தர்மமா இறைவா? இது தர்மமா? ஆட்சி விளம்பர்கள் விளங்கு பேச்சு விளம்பரம் தல்லறுப்புகளரை சந்திர பெயர் வல்லன் வல்லுரை அயல் மன்னர் மன்னரே எனது ராசாங்கம் மலையாளம் காம்பாசம் காந்தாரம் பாண்டியம் பண்டாரம் கடாரம் அயோத்தி என்ற நாட்டை நான் ஆதியத்தக்கனவன் சுகன் மன்னவன் சுகன் என்பதற்கு மகப்பிரதத்தினால் கௌரிவர்கள் திருவெண்களை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்து அசிவினி பலன் நிகழ்த்தி ரோகம் பூசம் ஆகியம் பூர்வத்திரம் அர்த்தம் சித்திரை சுமாரி அனுசம் மூலம் புராணத்தில் வைக்கும் சபையும் புரட்டாதி புரட்டாதி தேவதி விசாகம் என்று 27 பெண்களுக்கு நாம் அமைத்து 4 வேலையும் பொழுது வண்ணமாக வளர்த்து பெண்கள் தக்க பருவம் வந்தவுடனே 16 சந்திரனை அழைத்து 27 மாதங்களை மனம் செய்து கொடுத்து ஏகமோகமாக இந்த நடத்த கடவுள் என்ற சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். சந்திரன் இருப்படம் சென்றவுடன் அழகிலே சென்று ஓவியம் மாத்திரம் மேம்பட்டு வளர்ந்தனால் மற்ற 26 மாதங்கள் மனம் மனிதன் தக்கனவன் பார்த்தான். தக்கனுக்கு கோபம் வந்து அப்படியா செய்தான். இப்பொழுது அவன் ஊரக்கரையில் ஈரமாக போகட்டும் என்று சாபமிட்டவுடனே சந்திரன் சோரசக்கரையில் அத்தனையும் இழந்து இருளில் மூழ்கினான். இருவதை கண்ட மாதர்கள் மனம் மறந்து சந்தேக தக்கனிடத்தில் வந்து முறையிட தக்கன் மக்கள் மீது இறக்கம் கொண்டு மீண்டும் சந்திரனை அழைத்து ஒரு பட்சம் கலைகள்
தேவும் மறுபக்கம் கரைகள் வளரும் என்று சாப விமோசனம் கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தாரே. சாபமிட்ட காரணத்தினால் பூலோகத்தில் 12 ஆண்டுகள் மணிகள் வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தை இயலாம சந்திரன் சகிக்காது எங்கும் நீராடகம் இல்லாதால் தன் பத்திரிமார்கள் 27 வருடங்களுக்கு பூலோகம் வந்தார். பூலோகத்தில் கவனமரிசிகள் நீராடக்கூடிய திருப்புறத்தில் ஜலம் இருப்பதை பார்த்து தானும் மாதர்கள் நீராடி சந்திர மண்டலம் சென்றார்கள். மறுநாள் காலையில் கவனமாக திருப்புறத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே கனிந்த புஷ்பங்களும் உதிர்ப்பு ரோமங்களும் நீங்களும் மஞ்சளமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று இந்த திருக்குளத்தில் யாரோ நீராடி சென்றிருக்கிறார்கள் என்று எண்ணெயில் இந்த திருக்குளத்தில் ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போகிறது என்று சாபமிட்டார். அந்த குளத்தின் கரைகள் நிறுத்திவிட்டு முதலில் தான் மட்டும் இறங்கி நீராடி மூழ்கியிருந்தான். மூழ்கி இறந்த சந்திரன் அழகிய பெண்ணுருவாக மாறி கரைக்கு வர பெண்கள் சென்று மனம் வருந்தி ஸ்ரீமன் நாராயணனுக்கு தவம் செய்ய தவத்திற்கிறைய மகாவிஷ்ணுவோடு இங்கு வந்து பெண்ணுருவாய் என்ற சந்திரனை பார்த்து அவனிடத்தில் கொஞ்சி பேசி மறைமுகமான சோலை வளத்தில் அழைத்து போய் கூட மகா பாதகனாகிய நான் பிறந்தேன். குழந்தையாகி என்னை தருகிற கிடத்திவிட்டு பெண்ணுருவாய் என்ற சந்திரனை மீண்டும் திருக்குளத்தில் மூழ்கும்படி செய்து சுய உருவை கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தாரே. அந்த வனத்தில் வசிக்கின்ற சமதுமனை அழைத்து குழந்தையாகி என்னை கொடுத்து இவன் மகாசக்தி வந்தன் வந்தாரண்டி பிரதாரமை சேர்க்க மாட்டான், மெய்யன்றி பொய் சொல்ல மாட்டான், 56 தேசத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான், திருச்சங்கிரசு வெற்றிக்கு வருவான். அவரிடத்தில் இவனை கொடு என்று உத்தரவு செய்து இவன் அறியாகி எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியினால் இவனுக்கு அரிச்சந்திரன் கொடுக்க நான் ஒரு வேலையும் வண்ணமாக வளர்த்து எனக்கு தக்க வரும் வந்த பொழுதையில் 56 தேசத்தையும் மகுடாபிஷேகம் செய்து வைத்து என்னை வளர்த்த எனது வளர்ப்பு தந்தையாகிய திருச்செங்கோல் சொர்க்க பதவி அடைந்தார். நம் நாட்டை நீதியோடு ஆண்டு வருவதற்கு கரத்திலே செங்கோல் பிடித்த கண்ணமாபுரியிலே மதுதியின் மகள் சந்திரபதி மாலேஸ்வரம் மங்கையான சொல்ல அதே சமயம் ஓடையும் வந்து சேர்ந்தது. உடனே ரதத்தை சுத்தப்படுத்தி கண்ணமாபுரிப்பட்டு சென்று சுயவர மண்டபத்தை அடைந்து எனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்திருந்தே சந்திரபதியானவரின் கருத்தில் மாலை ஏந்தி என் நோக்கி வர அவர் கருத்தில் மாங்கல்யம் பழியை 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 எனக்கு கோபம் வந்து மனிதய மன்னனை அழைத்து ஏற்கனவே திருமணம் எடுத்துக் கொடுத்த இம்மாருக்கு மீண்டும் சுயவரம் வைத்திருப்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தவை என்று கேட்டேன். உடனே மனிதய மன்னன் மற்ற தேசத்தரசர்களை பார்த்து இந்த ஹரிச்சந்திர மன்னன் என் மகள்களுத்தில் மாங்கல்யம் இருப்பதாக கூறுகின்றானே, உங்களுக்கெல்லாம் தெரிகிறதா என கேட்க மற்ற தேசத்தரசர்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைத்தார்கள். ஆகாயத்தை நோக்கி ஆசிரியர் தோன்றி அரை ஹரிச்சந்திரா இவர் விளக்கும் பொழுது மாங்கல்யத்தோடு பிறந்தவன், இந்த மாங்கல்யம் யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவன்தான் இவனை வணக்க தகுந்தவன். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்தபடியால் நீயே மனம் செய்து கொள், சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்ல நான் ஆனந்த சந்தோஷத்தோடு சந்திரபதியை மாலை சூடி சென்று நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் எனக்கோ அன்மகனை பெற்றெடுத்தார். செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி மேலும் வேதவராய் என்று மோதி நான் பெற்ற மகனுக்கு யோகிதாசன் என்று பெயரிட்டு தேவர்களெல்லாம் கூடி தேவதாசன் என்று பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தே பத்தினியே
விட்டாயே இறைவா அது எனும் அடிமையல்ல தலை எனும் அடிமையல்ல அதையிலும் அடிமையாகியே நான் இல்லையே அதையிலும் அடிமையாகியே அதையிலும் 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 அடிமையல்ல தானையிலும் அடிமையல்ல அதையிலும் அடிமையாகியே நான் இல்லையே அதையிலும் பராண்ட மன்னர் வந்து பரிந்தடிமை செய்தாருப்பா கேட்டீர்களா என் கதையை பேய் ஒண்ணு போயிடுச்சா? மினி பேய். சத்தியம் கீர்த்தி இந்த இடத்திற்கு வந்தவுடன் எனது அன்பு நண்பன் சத்தியகீர்த்தியை மறந்துவிட்டேன் இறைவா என்ன செய்வேன் என் நண்பன் சத்தியகீர்த்தி எப்பொழுது காணப்போகிறேன் இறைவா எப்பொழுது காணப்போகிறேன் நினைவு முகம் நினைவிடும் தெரிவது அழகு முகம் ஆசை முகம் நினைவு முகம் அழகு நீ